மழை பெய்யுற அளவுக்கு மேகங்கள் வேணும். அந்த மேகங்கிறது நீராவி. ஒரு ஊருக்கு தேவையான நீரை நீராவியா மாத்தி மேகங்களை மாத்தினா தானங்க மழை கிடைக்கும். ஏங்க 1 லிட்டர் தண்ணி ஆவியா போகுது, திருப்பி அந்த ஆவி நீராவி தண்ணியா மாறுது. எவ்வளவு தண்ணியா மாறும்? 2 லிட்டரா மாறுமா? 1 லிட்டரா தானங்க மாறும். 1 லிட்டர் தண்ணி ஆவியாக்குனீங்கன்னா 1 லிட்டர்ல எவ்வளவு நீராவி கிடைக்குமோ அவ்வளவுதான் கிடைக்கும். திருப்பி அந்த நீராவியை குளிர் வச்சா 1 லிட்டர் தண்ணி தான் கிடைக்கும். அப்போ ஒரு ஊருக்கு வேண்டிய தண்ணீரை நீங்க மழையா பொழிய வைக்கணும்னா ஊருக்கு வேண்டிய தண்ணீரையே தேக்கி வைக்கணும் முதல்ல. அப்ப இன்னொரு விஷயம் இருக்கு அதுல. அப்ப ஊர் பூரா வயல் இல்லை, ஆனா எப்படி மழை பெய்யுதுன்னு கேட்பீங்க. ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி இருக்கு. கடல் இருக்கு பாத்தீங்களா, பூமியில 3 பங்கு கடல். இதை வச்சுக்கிட்டு இந்த பழகுன யானையை வச்சுக்கிட்டு பழகாத யானையெல்லாம் பழக்கிறது மாதிரி இந்த மேகம், இந்த வயல்வெளியில இருக்கிற மேகத்தை உருவாக்கி, இதை காத்த உருவாக்கி, பருவ காற்றுகள் ஆடி காத்துங்கிற பேர்ல அழுத்தம் மிகுந்த நீராவியை உருவாக்கி கடல்கள்ல இருக்கிற நீரையும் இழுத்துட்டு வந்து மழையை பொழிய வச்ச தொழில்நுட்பம் தமிழர்களுடைய வயல்வெளி தொழில்நுட்பம். இதை இந்த இடத்துல அவசியம் சொல்லி ஆகணும்.